வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ அண்மையில் ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலை இது வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தரப்புகள் வலியுறுத்துறாங்க. இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயத்துக்கும் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் வலியுறுத்தினாங்க. சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்கும் சிபிஐ விசாரிக்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நல்ல கேள்விதான் இது. இப்போ சிபிசிஐடி அப்படின்னா லோக்கல் போலீஸ், அதாவது லோக்கல் போலீஸ்லேயே அவங்க ஒரு ஸ்பெஷல் விங்கு. அது ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா லோக்கல் போலீஸில் பல விஷயங்கள் இருக்கும், பல கேஸுகள் இருக்கும். அதனால சிபிசிஐடி கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த கேஸ் மட்டுமே பார்ப்பாங்க, மற்ற கேஸ் இன்னும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால சிபிசிஐடி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிபிசிஐடி கொஞ்சம் வேகமாக பண்ணுவாங்க அப்படின்றனால சிபிசிஐடி கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அந்த சிபிசிஐடி மட்டும் எங்கே தான் வந்துட்டாங்க? நம்ம லோக்கல் போலீஸ்லேருந்து தனியாக போனவங்க தானே. ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஒரே டிஜிபி தான், ஒரே லா அண்ட் ஆர்டர் டிஜிபிக்கு தான் அவருக்கும் டிஜிபி. புரியுதுங்களா? எல்லாம் ஒரே குட்டையில் ஊடுற மட்டைங்க தான். இன்னும் கேட்டால் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற ஒரு ஏட்டுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பண்ணுற வேலையை அவர் பண்ணிடுவார். நம்ம தான் சிபிசிஐடி சிபிசிஐடின்னு அடிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? அது என்னன்னா கிரைம் பிரான்ச், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிபிசிஐடி. அது ஒன்றும் பெரிய கோதாவா தெரியும் ஒன்றும் கிடையாது. சொத்த கேஸுங்க எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம், அதுவும் சிபிசிஐடி அப்படின்னு. ஸோ சிபிஐக்கு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா சிபிஐ என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸ்டேட்டுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸ்டேட் போலீஸுக்கும் சென்ட்ரல் போலீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில நேரத்தில் நீங்கள் சிபிஐனா டெல்லியிலேருந்து கூட வர வைக்கலாம். ஏன்னா இந்த ஜோனுக்கு ஒரு ஐஜி இருப்பார். சிபிஐ பொறுத்தவரை ஜோனுக்கு ஒரு ஐஜி இருப்பார். அவங்கக்கிட்ட போகும். நம்ம வந்து டெல்லியிலேருந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் வர வைக்கணும்னா அங்கே கொண்டு வர வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் தனியாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒட்டி உறவாடி எல்லாம் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் சிபிஐ கிட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இப்போது சிபிசிஐடி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி வந்துட்டு எடுத்துக்கிட்ட வழக்குகள்லாம் உடனடியாக முடித்து வைக்கப்பட்டிருக்குதா இல்லை அது எப்படி சார்? அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க சிபிசிஐடி வழக்குகள் வந்து பல வழக்குகள் தொய்வில் தான் இருக்கு. ஏன் இந்த இவருடைய வழக்கு எடுத்துங்களேன், நம்ம திருச்சி ராமஜெயம் கேஸ் எடுத்துங்களேன், அது அப்போ நடந்தது. அப்போ நடந்ததுதாங்க. இப்போ வந்து சிபிசிஐடி தான் விசாரிக்குது. இப்போ அதை புரியுதுங்களா? இப்போவும் சிபிசிஐடி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியலையே. இப்போ ஸ்ரீமதி கேஸ் வந்துச்சு, சிபிசிஐடி விசாரிச்சாங்க. சிபிசிஐடி விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. என்னன்னு போட்டாங்க சார்ஜ் ஷீட்ல? இதுல வந்து குற்றவாளிகளே கிடையாது இவங்க அப்படின்ட்டாங்க. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் யாருமே குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சுட்டாங்க. அப்ப எதுக்கு சிபிசிஐடி கிட்ட கொடுக்கணும்? நம்ம லோக்கல் போலீஸை விசாரணை பண்ணி லோக்கல் போலீஸ் அதை தான் சொல்ல போறாங்க. அப்போ அவங்க அப்பவே சிபிஐ கேட்குறாங்க. அப்போ அதுல வந்து பயங்கர அரசியல், எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதனால அதை ஒன்றும் பண்ண முடியல. புரியுதுங்களா? அது ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரும் அதுதான் சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் ஒன்னா போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், சிபிஐ கேட்குறாங்களா? உங்ககிட்ட பயம் கிடையாது இல்லை? நீங்க தைரியமா இருக்கீங்க, நீங்க நேர்மையான ஆட்சியாளர்கள் தானே, சிபிஐ கிட்ட கொடுங்க. சிபிஐ நாங்க இன்டர்போல் கிட்ட கொடுங்க, நீங்க ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ்லேயே கொடுங்க. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நாட்டில் இப்போ ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் தான் நம்ம எல்லாம் அங்கதான் ப்ராசிக்யூட் போடுறது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சிபிஐ விசாரிச்சோம் எவ்வளோ வழக்கு இதை கடப்பில் கிடக்குது. இப்போ சிபிசிஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. வேங்க வயல் ஒரு கிராமத்தில் நீர்நிலை தொட்டியில் மரத்தை கலந்தாங்கன்னு கிட்டத்தட்ட 300 பேரை விசாரிச்சோம், 150 பேரை விசாரிச்சோம், 4 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்கோம். 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க சார். அது ஒரு சின்ன கிராமங்க, ஒரு 50-60 வீடு கூட இருக்காது போல இருக்கு. திருநெல்வேலி அவர் ஜெயக்குமார் அதுவும் சிபிசிஐடி தானே? அதுவும் சிபிசிஐடி தான். தொங்கல கிடக்குது, துப்பே தொடர்ந்தோம் இல்லையா? இப்போ சிபிசிஐடி விசாரிச்சா வந்து ரொம்ப லேட் ஆகும், இல்லை ஒருதலை பட்சமா இருக்கும்? இல்லைங்க, அதாவது சிபிசிஐடி போலீஸு ஒன்று அதில் நியாயமானவங்களா இருக்கணும், நேர்மையானவங்களா இருக்கணும் ஒன்று. அதுக்கு அடுத்து அவங்கள வந்து ஃப்ரீயா புலன் விசாரணை பண்றதுக்கு விடணும். அதுல எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. அதுல தலையீடு வந்தாலுமே முடிஞ்சு போச்சு, கேஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சிபிசி இப்போ சாராய கேஸ் ஆச்சு, சிபிசிஐ தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ண போச்சு?
சிபிசிஐடி தான் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார், இப்போது சிபிசிஐடி விசாரித்தா என்ன மாதிரியான தாமதங்கள், கிடப்பில் போடப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ சிபிஐ விசாரிக்கிற பட்சத்தில் அதோட வேகம், வழக்கு வேகம் என்ன மாதிரி இருக்கும், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், அது அந்த மாதிரியான வழக்குகள் சொல்ல முடியுமா சார்? இப்போ இந்த சிபிசிஐடி ஒரு 4 வருஷமாக ஒரு கேஸை விசாரிச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போட்டு அப்படி போட்டு சிபிஐக்கு போயிடும். இப்போ சிபிஐ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு புது எஃப்ஐஆர், புது கிரைம் நம்பர் போட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சிபிசிஐடி ஃபைலெல்லாம் தூக்கிட்டு ஓரம் கட்டிட்டு இவங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, சிபிஐயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அவங்க சுதந்திரமாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதே சிபிஐயும் மண்ணக்கவன கேஸ்லாம் இருக்குது. என்ன கேஸ் சார்? புரியுதுங்களா? சமுதாயத்துக்கு எதிராக அவங்க வந்து விசாரணை பண்ண கேஸ்லாம் இருக்குது. நம்ம அப்படி பார்த்தோம்னா இப்போ நாமக்கல் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அந்த அம்மா தற்கொலை கேஸ் வந்து லோக்கல் போலீஸ் விசாரித்தாங்க, சிபிசிஐடி விசாரித்தாங்க, அதன் பிறகு சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க. கடைசியில் சிபிஐ என்ன பண்ணிச்சு, சிபிசிஐடி என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிபிசிஐடி கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஏங்க நான் வந்து விஷ்ணுபிரியா லேப்டாப்பை நான் தான் ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணி அதெல்லாம் நான் தான் எரேஸ் பண்ணேன், நான் தான் பென்ட்ரைவ் போட்டு காப்பி பண்ணேன் அப்படியே சிபிசிஐடி கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் கன்ஃபஸ் பண்ணுறாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. கடைசியில் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகுது. சிபிஐ விசாரிச்சோன்னா ஐயோ நான் எதுவுமே செய்யலைங்க, எனக்கு அது சம்மந்தமே இல்லைங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சிபிசிஐடி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, விஷ்ணு பிரியாவுக்கும் ஒரு கோயில் பூசாரிக்கும் உறவு இருக்கு, சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சிபிசிஐடி கிரியேட் பண்றாங்க. அந்த மாதிரி சிபிசிஐடி சிபிஐ கிட்ட வந்த உடனே அந்த சாமியார் விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, சிபிசிஐடி தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து ஏற்கனவே விசாரணைக்கு பண்ணதுக்கு எதிராக தானே இருக்கு. அப்ப சிபிஐ என்ன பண்ணணும், கரெக்டா பண்ணணும் இல்லையா? சிபிசிஐடி பண்ண வேண்டிய சிபிஐ பண்ணி ஊத்தி மூட்டாங்க அந்த கேஸை. இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க யாராவது நம்புறது? பட்டம் பகல்ல 11 மணிக்கு ஒரு பொண்ணை புதுக்கோட்டையில அபர்ணா அப்படிங்கிற பொண்ணை 11 மணிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்றாங்க. 7 பேர், அந்த 7 பேரையும் பிடிக்கிறாங்க. நாய் போய் அந்த குற்றவாளி வீட்டில் போய் படுத்துக்குது. எவ்வளத்தையும் பிடிச்சி எல்லாம் பண்றாங்க. சிபிசிஐடி விசாரிக்குது, அப்புறம் சிபிஐ விசாரிக்குது. பையன் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வைக்கிறாங்க, இவன் தான் காலை பிடிச்சான், இவன் தான் கையை பிடிச்சான், சின்ன பையன் சொல்றான். மறுபடியும் அவங்கள வந்து வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு வேற மாதிரி ஆங்கிள் நிக்க வைக்கிறாங்க. அப்படி நிக்க வச்சுக்கோ அதே ஆளை அடையாளம் சொல்றான் பையன். அப்படி அடையாளம் சொல்லி கூட சிபிஐ கண்டுபிடிக்க முடியல, இது வந்து எங்களால முடியல அப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த சமுதாயம் யாரை நம்பணும் சொல்லுங்க? லோக்கல் போலீஸை நம்புறதா, சிபிசிஐடி நம்புறதா, சிபிஐ நம்புறதா? அப்ப இவனுக்கெல்லாம் ஒரே திருடனுங்க தானே. அதிகார தலையீடு இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மாட்டிக்கணுமானா நம்மள காலி பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய லெவல்ல கேஸ் இருந்தாதான் அது ரொம்ப அதுலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவனை தூக்கு, இவனை தூக்கு, இவங்களுக்கு வேண்டிய அக்யூஸ்ட் இருந்தா அவனை விட்டுடு, சிபிஐ செய்யும். அது எந்த கருத்து வேறுபாடே கிடையாது. ஏன்னா சிபிஐ மட்டும் என்ன, ஒரு அரசுக்கு கீழே வேலை பார்க்கறது தானே. மத்திய அரசு, இது மாநில அரசு, அவங்களும் அரசியல்வாதிக்கு அடிமைகள் தானே. அப்படின்னும் போது அவங்களும் ஃபிளெக்சிபிள் தான். இப்போ அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேஸை வந்து சிபிஐக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ஏற்கனவே இப்போ லோக்கல் போலீஸுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் முதல்வரே வந்து கமிஷனரை மாற்றிருக்காரு. புரியுதுங்களா? இப்போ அந்த தரப்புல என்ன பண்றாங்க, சிபிஐ தான் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தெளிவா இருக்காங்க. ஏன்னா சிபிசிஐடியும் லோக்கல் போலீஸும் எல்லாம் ஒரே குட்டை தான், ஒரே டிஜிபி தான், ஒரே சிஎம் தான். அதனால சிபிஐ வந்தா இது கொஞ்சம் தெளிவா விசாரணை வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது கடைசியில சிபிஐ கிட்ட தான் போய் முடியும். ஏன்னா விட மாட்டாங்க இந்த மக்கள். ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் இருக்கிற மக்கள் கண்டிப்பா விட மாட்டாங்க. இந்த லோக்கல் போலீஸ் மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால இது கண்டிப்பா சிபிஐக்கு போகும். அதுவும் இல்லாம அவங்க தேசிய தலைவர் மாயாவதி அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது வந்து ஆல் இண்டியா லெவல்ல கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தேசிய கட்சியில உள்ள ஒரு மாநில தலைவர் அவர். அதனால சிபிஐ அவங்க கேட்கறது நியாயம்தான். சிபிஐக்கு இவங்க சிபிஐக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இவங்க நல்ல பேர் எடுத்துக்கலாம்.
இந்த அரசு நல்ல பேர் எடுத்துக்கோ. ஏன் உங்ககிட்ட பயம் இல்லைல்ல, யார் வேணா விசாரிக்கட்டும் சொல்லிட்டு நீங்க தைரியமா விட்டுட்டு போங்க. யார் ஒரு குற்றவாளி அவங்க பிடிச்சும் போறாங்க. நீங்க குற்றவாளி கிடையாது இல்ல, நீங்க ஆள் வச்சு ஒன்றும் பண்ணலையே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? சிபிஐ எங்க கேட்டா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வேலை மிச்சம். அதனால சிபிஐக்கு போறதா நல்லது. கண்டிப்பா சிபிஐக்கு அவங்க கேட்பாங்க, வலியுறுத்துவாங்க. இப்போ சிபிஐக்கு இந்த கேஸ் போற பட்சத்தில் அதனோட விசாரணை முடிவுகள்லாம் எவ்வளோ நாட்களுக்குள்ள முடியும்? இது வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் நியாயமான அதாவது உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்களா? தண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்னதான் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இவங்களும் விட மாட்டாங்க, சரிக்கு சரியா மோதுவாங்க. தேசிய கட்சின்றது அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால சிபிஐ வந்து நமக்கேண்டா வம்பு தூக்கி உள்ள போடுறா அப்படின்னு சொல்லி உள்ள போடுறதுன்னு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்பதான் முடியும் அப்பதான் முடியும்னு சொல்ல முடியாது. புலன் விசாரணை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம தலையிடவும் முடியாது, அதை பத்தி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணவும் முடியாது. அதனால அது கண்டிப்பா வந்து சிபிஐ கேட்பாங்க. சிபிஐ கொடுக்கறதா நல்லது. ஓகே சார். ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிறது தான் நல்லது. இன்றைய நிகழ்ச்சியில் சமூக பிரச்சனைகள் சார்ந்த நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா